ஏஐ வச்சு ஜென்ரலாக என்ன க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன் வீடியோ கூட ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வச்சு ஒரு வைரஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வைரஸ் இப்போ உயிரோட ஒரு லேபில் இருக்குது. நம்புற மாதிரி இருக்குங்களா? எஸ், இது நடந்திருக்கு. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சு ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டான்ஃபோர்ட் அண்ட் ஹார்வர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஜேர்னல் பேப்பரும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 விதமான வைரஸை ஏஐ வச்சு உலகத்தில் இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நேச்சரில் ஆல்ரெடி இருக்க ஒரு ஃபேஜ் பாக்டீரியாவை மட்டும் அட்டாக் பண்ணுற வைரஸோட பேட்டர்ன்ஸை ஏஐ கிட்ட கொடுத்து தௌசண்ட்ஸ் ஆஃப் நியூ ஜெனோம்ஸை ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் 300 ஜெனோம்ஸை லேபில் கெமிக்கலி சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வைரஸ் க்ரியேட் ஆகிருக்குங்க. ஏஐ டிசைன் பண்ண வைரஸ் தானே, என்னடா பண்ணிட போகுது அப்படின்னு நினச்சிங்களா? கிடையாது. இதில் ஈகோலி பாக்டீரியாவை கொல்றதுக்கு நேச்சுரலாக இருக்க வைரஸை விட இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வைரஸ் உருவாகுறதுக்கு பல பில்லியன் இயர்ஸ் தேவைப்படும் நேச்சுரலாக உருவாகி அதோட கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ண இதாகிறதுக்கு. பட் சில மணி நேரங்கள், சில மணி டேஸில், ஒரு கொஞ்சம் நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வைரஸை ஏஐ வச்சு உருவாக்கியிருக்காங்க. இப்போ வைரஸ்னால நமக்கு நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்குங்க. இதில் பாசிட்டிவ் சைடு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலை செய்யாத லட்சக்கணக்கான பாக்டீரியாஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபேஜ் தெரப்பி யூஸ் பண்ணி ஏஐயில் க்ரியேட் பண்ணுறது பெரிய சொல்யூஷனாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடுங்க. இந்த பாக்டீரியாஸை மட்டும் கொள்கிற ஏஐ வைரஸை ஜென்ரேட் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் டைரெக்டாக மனுஷனை அட்டாக் பண்ணுற வைரஸையும் இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேத்தகனுக்கும் இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் யூஸ் பண்ணி ஒரு வைரஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் சைடில் இருக்கவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சு வச்சுங்களேன், இது வந்து ஒரு பெரிய பயோ வெப்பனாக கூட மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதில் வந்து நெகட்டிவ் நிறைய இருக்கா, பாசிட்டிவ் நிறைய இருக்கான்றத சொல்லுங்கள். எவாலுவேஷன்றது டெஃபினட்டாக வரதான் போகுது. ஸோ இதில் பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன இருக்குன்றத சொல்லுங்கள். நான் உங்களை பற்றி பியூரோ ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் 360 டிகிரி இன்ஃபோ. இந்த மாதிரி ஏஐ பற்றி இருக்க வீடியோஸ் ப்ளஸ் டெக்னாலஜி பற்றி இருக்க வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.